ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் உண்மையுள்ளவர் என்ற தலைப்பின் கீழே பல விஷயங்களை நாம் தியானித்து வந்திருக்கிறோம். இந்த நாளிலே பவுல் எழுதின தெசலோனிக்கருக்கு எழுதின 2வது நிருபத்திலே 3வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று விலக்கி காத்துக்கொள்வார். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று விலக்கி காத்துக்கொள்ளுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். முந்தின வசனத்திலே விதமாய் இருக்கிறது, துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையினின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். பொல்லாத மனுஷர்கள் கையிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கு எங்களுக்காக ஜெபம் செய்யுங்கள் என்று பவுல் எழுதினதாய் பார்க்கிறோம். தேவன் உண்மை உள்ளவர். தேவன் உண்மை. தீமை எப்படி வருகிறது, பலவிதமான பொல்லாங்கான காரியம் எப்படி வருகிறது என்று சொன்னால், இந்த துர்க்குணம் படைத்த மனிதர்கள், பொல்லாத மனிதர்கள், அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தீமை செய்கிறதே அவருடைய நோக்கமாய் இருக்கிறது. ஆகவே அந்த தீமை செய்யும் பொழுது அந்த தீமைக்கு நாம் விலகி இருக்க வேண்டும். தீமையை யாரும் விரும்புவதில்லை. நாம் நன்மையை நாடுகிறோம், நன்மையை விரும்புகிறோம், நன்மையை அனுபவிக்க விரும்புகிறோம். தேவன் அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். ஆனால் இந்த சத்ருவானவன், பிசாசானவன், அவன் தீமை செய்வதே அவனுடைய நோக்கமாய் இருக்கிறது. அவன் பல மனிதர்களை என்ன செய்கிறான்? பயன்படுத்துகிறான். உலகத்திலே அதை நாம் கண்கூடாய் பார்க்கிறோம். பல மனிதர்களை பயன்படுத்தி தீமையான காரியங்களை அவர்களை கொண்டு நடப்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்துல கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி, இங்க இந்த இடத்துல 2 விஷயம் அங்கு அடங்கி இருக்கிறது. தேவன் உண்மையுள்ளவர். அதிலே ஒன்று, உங்களை ஸ்திரப்படுத்துவதிலே அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஸ்திரப்படுத்துவதிலே உண்மையுள்ளவராய் இருக்கிறார். என்ன ஸ்திரப்படுத்துகிறது? நம்மை பலப்படுத்துகிற விஷயம், உறுதிப்படுத்துகிறார். எந்த விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா, விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே சொல்லி முந்தின வசனத்துல இருக்கு. இன்றைக்கு உங்களை என்னையோ அவர் ஸ்திரப்படுத்த விரும்புகிறார். அதிலே அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எந்த விஷயம் என்று சொன்னால், குறிப்பா இந்த இடத்துல விசுவாசத்திலே தேவன் உங்களை ஸ்திரப்படுத்த விரும்புகிறார். காரணம், விசுவாசம்தான் நம்முடைய அடிப்படையான காரியம். அந்த விசுவாசத்தினால்தான் நம்ம ரட்சிக்கப்பட முடியும். அந்த விசுவாசம் தேவையாய் இருக்கிறது. ஆகையினாலே அந்த விசுவாச விஷயத்தில நம்மை அவர் பலப்படுத்த விரும்புகிறார், பலப்படுத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார், ஸ்திரப்படுத்துகிறார். காரணம், பேதுரு நிருபத்துல ரொம்ப தெளிவா எழுதியிருக்கிறாப்ல, அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் என்று சொல்லி எழுதுகிறார். ஆகவே விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. விசுவாசத்துக்கு பல பரீட்சை வருகிறது. இந்த சூழ்நிலையிலே நம்முடைய விசுவாசம் பலமாய் இருக்க வேண்டும். தேவன் மேல் உள்ள விசுவாசம் பலமாய் இருக்க வேண்டும். அப்பதான் என்ன செய்ய முடியும்? நம்ம வரக்கூடிய அந்த பிரச்சனைகளை எல்லாம் நாம் என்ன செய்ய முடியும்? ஓவர் கம் பண்ணி முன்னேறி செல்ல முடியும். ஆகையினாலதான் உங்களை அவர் ஸ்திரப்படுத்த விரும்புகிறார். காரணம், விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு என்று பைபிள்ல இருக்கு. ஆகையினாலே அந்த விசுவாசத்தை துவக்கினவர், அந்த விசுவாசத்துக்கு பிரச்சனை வரும் பொழுதெல்லாம், ஒரு சோதனை வரும் பொழுதெல்லாம் அந்த விசுவாசத்திலே உங்களை ஸ்திரப்படுத்த அவர் விரும்புகிறார். அதிலே உண்மையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரமல்ல, அடுத்தது நாம் பார்க்கிறோம், தீமையினின்று என்ன செய்வாராம்? விலக்கி காத்துக் கொள்வார். இந்த பொல்லாத மனிதர்கள் மூலமாய் வரக்கூடிய தீமைகள், அதிலிருந்து விலக்கி காப்பாற்றப்பட வேண்டும். ஒரு இடத்துல துஷ்ட மிருகங்கள் இடத்திலிருந்து நான் காப்பாற்றப்பட்டேன், ரட்சிக்கப்பட்டேன் என்று பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
தீமையை என்ன செய்ய வேண்டும்? தீமைக்கு விலக வேண்டும். தீமையை கர்த்தர் விலக்கி உங்களை அவர் காத்துக் கொள்வார். அந்த விஷயத்துல அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 18ஆம் அதிகாரத்தை படித்து பார்க்கும் பொழுது அந்த இடத்துல பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு வந்த போது ஆண்டவராகிய தேவன் பவுலோடு பேசுகிறதை பார்க்கிறோம். பாருங்க, ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி 9, 10 ஆகிய வசனங்கள். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாய் இராதே. நீ பயப்படாமல் என்னை குறித்து பேசு, இந்த பட்டணத்திலே மௌனமாய் இராதே. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி தேவன் பவுலை திடப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். இவ்விதமாக தீமை செய்யும்படிக்கு ஒருவனும் உன்மேல கை போட முடியாது. நீ தைரியமா என்னை குறித்து பேசு என்று சொல்லி பவுலை தரிசனத்திலே திடப்படுத்தின தேவன் இன்றைக்கும் நம்மோடு கூட இருந்து நம்மை திடப்படுத்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். உங்களை ஸ்திரப்படுத்துவார். அதிலே அவர் உண்மையுள்ளவர். உங்களை தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்வதிலே அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 6 இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்துல அதுல கூட சொல்றாரு, நாங்கள் சோதனைக்கு உட்பட பண்ணாமல் எங்களை தீமை நின்று என்ன செய்யும்? ரட்சித்துக் கொள்ளும். எங்களை தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லி ஜெபிக்க கற்றுக் கொடுத்ததாய் நாம் பார்க்கிறோம். 1 நாளாகமத்தின் புத்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலே யாபேஸ் என்ற மனிதன் தேவனை நோக்கி ஜெபித்த ஜெபத்தை குறித்து நாம் அங்கு பார்க்கிறோம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவனீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று இருக்கிறார். பாத்தீங்களா, யாபேசுடைய ஜெபம். யாபேஸ்னா அவனுடைய தாய் துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி அந்த யாபேஸ்ங்கிற பேரை வச்சான். ஆனா அவன் ஜெபம் பண்ணான், இந்த பேருக்கு ஏற்றபடி எனக்கு துக்கம் எப்பவும் இருக்கக்கூடாது, துக்கமும் துயரமும் எப்போதும் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நீர் என்ன செய்ய வேண்டும்? என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், என் எல்லையை பெரிதாக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நீர் என்னோடு இருந்து உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டார். இன்றைக்கு நாமும் கூட தேவனிடத்திலே ஜெபம் செய்ய வேண்டும். ஆண்டவர் அதிலே உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்களை விசுவாசத்தில் ஸ்திரப்படுத்தவும் உங்களை தீமையில் என்று விலக்கி காத்துக்கொள்ளவும் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நாம் அவரை நோக்கி விண்ணப்பம் செய்யும் பொழுது அந்த சர்வ வல்ல தேவன், உங்கள் மேல் நோக்கமாய் இருக்கிற தேவன், உங்கள் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிற தேவன், அவருடைய கரம் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துகிற தேவன், அவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது, அவருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது. அவ்விதமாக அவர் நம்மை நேசிக்கிறார். அவரை நோக்கி வேண்டுதல் செய்யும் பொழுது தீமை நின்றும் விலக்கி நம்மை காத்துக் கொள்ளுவார். அதிலே அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. வார்த்தையின்படியே, வசனத்தின்படியே விசுவாசத்திலே உங்களை பலப்படுத்துவாராக. எல்லா தீமைக்கும் உங்களை விலக்கி பாதுகாப்பாராக. ஜெபம் செய்வோம். வானங்களையும் பூமியையும் படைத்த சர்வ வல்ல தேவனை நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காய் நன்றி சொல்கிறோம். இந்த அருமையான வசனத்துக்காய் நன்றி. பவுல் எழுதின இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். பவுலுக்கு தரிசனமாகி பேசின தேவன், நீர் எங்களோடு பேசி எங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தும், எங்களை எல்லா தீமைக்கும் எங்களை விலக்கி காத்தருளும். வசனத்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய பாதுகாப்பின் கரம் இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.